கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் தான் பார்க்க போறோம். 3ஆம் சங்கீதம் தான் பார்க்க போறோம். இது தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். தாவீதோட வாழ்க்கையில நிறைய தன் குமாரனாலையும் பகைக்கப்பட்டாரு. அவளுக்கு தப்பி ஓடத்துல ஆண்டவர் அவரை எந்தெந்த இக்கட்டுகள்லாம் காப்பாத்தினாரோ அந்த டைம் அவர் பாடின சங்கீதம். அதாவது இதெல்லாம் ஒரு பாடல்கள் நம்ம வசனமா படிக்கிறோம். ஓகேங்களா? அவர் ஒரு பாட்டாவே இதெல்லாம் பாடியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். இந்த இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல சொல்ல நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் திரும்பி ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள்ல நெறைய பேருக்கு பைபிள் வாசிக்க முடியாம இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள கேட்கலாம். இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னால கேட்க மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க திரும்பி ரிப்பீட்டும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வார்த்தைகள நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள்! எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். நான் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேப் விட்டு சொல்றேன். மறக்காம சொல்லுங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணணும். அதாவது நீங்க மறுபடியும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல நிறைய பேர் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் சரி, இல்ல ஒரு வயதானவர்களா இருக்கிறாங்க, அவங்களால சரியா எனக்கு பார்வை தெரியல, நான் என்னால பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்ல சொல்ல அதை கேட்டு நீங்க திரும்பி சொல்லுங்க. அதன் மூலமா உங்களுக்கு பைபிள் வாசிச்ச மாதிரியும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க மனதுல பதித்து வைத்துக் கொள்ளவும் முடியும்.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் நம்ம முதல் அதிகாரத்திலே பார்த்தோம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து, இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷனே பாக்கியவான் வேதத்துல போட்டிருக்கு. அதேபோல நம்ம கர்த்தருடைய வேதத்துல எப்பயுமே பிரியமா இருந்து, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷங்களா இருந்து பாக்கியவான்களா மாறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவ மறக்காம திரும்பி திரும்பி கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.